அதே மாதிரி சகோதரர் சீமான் சொல்லியிருக்காரு, ஏன் இப்போ வாய்ஸ் கொடுக்குறீங்க, தலைவர் கேப்டனை வந்து அண்ணன் விஜயகாந்த்னு சொல்கிறாரு அப்படின்னு அவர் எல்லா இடத்துலையும் பேசுகிறத நான் பார்த்தேன். உலகம் அறிந்த உண்மையை சீமான் அவர்கள் உறக்க சொல்லியிருக்கார். அதான் விஜயகாந்த் அவருடைய மனைவி. நம்ம ஐயா சகாயம் அவர்களினுடைய மறு உருவம் தான் நமது கேப்டன் அவர்கள். என்னங்கடா கொடுமையா இருக்கு. சகாயம் எங்க இருக்கிறாரு, இவர் எங்க இருக்கிறாரு. இவர் திடீர்னு நேற்று ராத்திரி எனக்குலாம் இரவுல தூக்கம் வரலைன்னா அந்த கேப்டன் செய்தி சேனல்ல போட்டுருவாங்க. அந்த ரெண்டு பேரும் பேசுறத பார்த்தா என் மனைவி கூட அருமையா சொன்னாங்க. சிரிக்காதீங்க, நான் மறந்துடுவேன் என்ன பேசுவேன்னா அப்போ விட்டுருவேன். நான் கொஞ்சம் முன்ன பண்ண பேசுவேன், நீங்க கோர்த்து புரிஞ்சுக்கிறீங்க. எங்கள் அண்ணன் விஜயகாந்த் தெரியுதானே. நான் என்ன கேட்குறேன், அவர் கட்சி ஆரம்பித்தாப்புல அவர் போட்டிட்டார். நான் கூட அவர் போட்டிட்ட அவர் கட்சி வேட்பாளர்கள்லாம் போய் ஆதரவாக வேலை செஞ்சேன். ஏன் அவருக்கே போய் ரிஷிவந்தியத்தில் வாக்கு சேகரித்தேன். 2011 உங்களுக்கு தெரியும், அம்மையார் ஜெயலலிதாவோட அவர் கூட்டணி வச்சுருக்கும்போது. ஆனால் நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவாக பேசுனதோ அவரை போய் பார்த்ததோ. விஜயகாந்தை முதலமைச்சராக ஒரு கூட்டணி ஓட்டு கிடைச்சிடறான். லூசு பயலு. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்லகனுக்கு கால் கட்ட வருவானடா விஜயகாந்த். காலு கட்ட திருமாவளவனுடைய போராட்டத்திற்கும் ஈகத்திற்கும் ஒரு துளியளவு வருவானா விஜயகாந்த். விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு, பதவியே கொடு. ஐயோ